பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. டே ராகுல், என்னடா ஃபேக்ட்ரிக்கு போறியா இல்லையா? நீ இங்கே பாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு நீ பொறுப்பாக பார்த்து பண்ணு. என் அண்ணன்கிட்டையும் அந்த ஆதிக்கிட்டையும் பேசி இந்த ஃபேக்ட்ரி பொறுப்பு உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இங்கே பாரு ராகுல், ஒழுங்கா நீ அந்த ஃபேக்ட்ரியை பொறுப்பாக நடத்துகிற வழியை பாரு, புரிஞ்சதா? ஐயோ மாம், நான் தான் நீங்க சொன்னீங்கிறதுக்காக அந்த ஃபேக்டரிக்கு டெய்லியும் போயிட்டு தானே இருக்கேன். பின்ன என்ன மாம், எதுக்காக சும்மா அந்த ஆதியை பத்தி என்கிட்ட பேசி பேசி எனக்கு இரிட்டேட் பண்றீங்க? ஐயோ ராகுல், நீ டெய்லி ஃபேக்ட்ரி போறதா இப்ப யாரு இல்லைன்னு சொன்னா, ஆனா அங்க போய் நீ ஒரு வேலையும் பண்ண மாட்டேங்கிற, வந்த கொஞ்ச நேரத்திலேயே கிளம்பி போயிடுறேன்னு அந்த மேனேஜர் அன்னைக்கு என் அண்ணன்கிட்டையும் அம்மா கிட்டையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஆதி அன்னைக்கு இல்லாததுனால நான் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனா நீ ஏன் ராகுல் இப்படி இருக்க? ஏன் அந்த ஃபேக்ட்ரியிலே இருந்து அங்க உள்ள வேலையெல்லாம் பார்த்தாதான் என்ன? மாம், என்னமாம் பேசுறீங்க? அந்த ஃபேக்டரியில எவ்வளவு நேரம் மாம் என்னால அங்கேயே உட்காந்துட்டு இருக்க முடியும்? ஏதோ நீங்க சொன்னீங்கிறதுக்காக தான் ஃபேக்டரிக்கு டெய்லியும் போய் விசிட் ஆச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் அங்கெல்லாம் போக கூட மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாம், நாங்க இருந்தாலும் உங்க வேலை நடக்க தான் போகுது, இல்லைனாலும் அங்க வேலை நடக்கலாம் போகுது. பின்ன என்ன மாம், அதுக்குள்ள இந்த மேனேஜர் இங்க வந்து பத்தி வச்சிட்டானா? அவனுக்கு இருக்கு மாம். டேய் ராகுல், உனக்கு புரியுதா இல்லையாடா? டேய், உனக்கே நல்லா தெரியும் அந்த ஃபேக்ட்ரி எவ்வளோ பெரிய மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரின்னு. அவ்வளோ பெரிய பொறுப்பு உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்னா கொஞ்சமாச்சும் பொறுப்பாக இரு ராகுல். எல்லாமே இந்த தன்யாவை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ ராகுல், புரிஞ்சதா? சரி ராகுல், அம்மா வராங்க, அப்படியே கொஞ்சம் நல்லவ மாதிரி நடி, சரியா? மாம், அதெல்லாம் எனக்கு கை வந்த கலை. இப்போ பாருங்க பாட்டியை எப்படி சமாளிக்கிறேன்னு. ராகுல், என்ன ராகுல், மேனேஜர் நீ ஃபேக்டரிக்கு ஒழுங்கா வரதே இல்லைன்னு வந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரெகுலரா போறியா இல்லையா? ஐயோ பாட்டி, நான் ரெகுலரா போயிட்டு தான் பாட்டி இருக்கேன். அது அன்னைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியில போக வேண்டியது இருந்ததுன்னு தான் பாட்டி போனேன். அதை அந்த மேனேஜர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லிட்டான்னு நினைக்கிறேன் பாட்டி. வேணும்னா அம்மா கிட்ட கேட்டு பாருங்க பாட்டி. நான் ரெகுலராகவே ஃபேக்டரிக்கு போயிட்டு தான் பாட்டி இருக்கேன். மாம், என்னம்மா பார்த்துட்டே இருக்கீங்க? சொல்லுங்க மாம் பாட்டிக்கு. ஆமாம்மா, ராகுல் இப்போலாம் ரொம்ப நல்லாவே மாறிட்டாமா. இப்போலாம் ரொம்ப நல்லா பொறுப்பாக நடந்துக்கிறாமா. இப்போலாம் ரெகுலராக ஃபேக்ட்ரிக்கு போயிடுறாமா. இப்போதாம்மா ஃபேக்ட்ரியிலேருந்து வந்தான். பொறுப்பாக நடந்துக்கிட்டா நல்ல விஷயம்தான். மீனாட்சி, கோவில் போகிறதுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு பாரு, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன் அத்தை. போலாமா அத்தை? போலாமா மீனாட்சி. சாவித்ரி, நானும் அத்தையும் கோவிலுக்கு போகிறோம், நீயும் வரியா? ஐயோ, இவங்க வேற எப்போ பார்த்தாலும் சாமி பூஜை கோவில்னு. இல்லை நீ, அது எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, அதனால நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன். நீ பரவாயில்ல, நீங்களும் அம்மாவும் போயிட்டு வாங்க. சின்ன சாவித்ரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதான். அட என்னம்மா மீனாட்சி, அவ தான் வரலன்னு சொல்றாள். வீடு வா, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். டிரைவர் வேற ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரியத்த, அப்ப வாங்க போலாம். பாத்தியாடா எங்கள் அம்மாவை, எல்லார் வீட்லையும் அம்மாங்க அவங்க பெத்த பொண்ணுக்கு தான் நல்லா சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த வீட்டில் மட்டும்தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடக்குது. எப்போவுமே எங்கள் அம்மாவுக்கு என்னை விட என் அண்ணி தான் பெருசே. நினைக்க கட்டுப்பாக வருது. மாம் விடுங்க மாம், பாட்டியை பற்றி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. விடுங்க மாம், பார்த்துக்கலாம் விடுங்க. நமக்குன்னு ஒரு காலம் வராமையா போயிடும். இல்லடா ராகுல், இப்போலாம் அண்ணி சுத்தமாக எனக்கு பயப்படுறதே இல்லடா. எல்லாமே என் அம்மா அவங்களுக்கு கொடுத்துருக்க சப்போர்ட்ரா. எப்படியாச்சும் இந்த சொத்து எல்லாத்தையுமே அடைஞ்சி எல்லாருமே நம்ம காலடியில் வச்சே ஆகணும்டா ராகுல். அப்போ மட்டும்தான் ராகுல் நம்ம பேச்சு இந்த வீட்டில் எடுபடும். இப்போதைக்கு நம்ம அடிஷ்னல் டிக்கெட் மாதிரி தான் இருக்கும். சீக்கிரமாகவே இந்த சொத்து எல்லாத்துக்கும் நம்ம தாண்டா ஓனர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நினச்சது எல்லாத்தையுமே நடக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம காலடியில் எல்லாரையுமே வைக்கணும்டா. மாம், எனக்கு நல்லாவே புரியுது மாம், நீங்க கவலையே படாதீங்க. இந்த சொத்து ஃபுல்லா நம்ம கைக்கு ஒரு நாள் வந்துதான் மாம் ஆகணும். மாம், என்னதான் பாட்டி அத்தையெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் மாமா நம்ம சைடு தானே மாம் இருக்காரு. அப்புறம் என்ன மாம் உங்களுக்கு கவலை? விடுங்க மாம், பார்த்துக்கலாம். ஆமாண்டா ராகுல், இந்த வீட்டில் என் அண்ணன் சப்போர்ட் எனக்கு நல்லா இருக்கிறதுனால தான் நம்மளால் இங்கே ஃப்ரீடமாக இருக்கவே முடியுது. இல்லைன்னா 5க்கும் 10க்கும் எங்கள் அம்மா கிட்டே தான் போய் நிற்க வேண்டியதாக இருக்கும். இங்கே பாரு ராகுல், ஃபேக்ட்ரி பொறுப்பு உனக்கு இப்போ தான் வந்திருக்கு. ஒழுங்காக எந்த அளவுக்கு நல்ல பேர் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல பேர் எடு ராகுல். அப்போ தான் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இங்கே பாரு ராகுல், ஃபேக்ட்ரி காசில் கையை வச்சு மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளோதான், பொறுப்பு எல்லாமே உன்னை விட்டு போயிடும். அதனால கொஞ்ச நாளைக்கு ஃபேக்ட்ரி காசில் கையை வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்க, சரியா?
இந்த மாம்க்கு வேற வேலையே இல்லை. நானே இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் செலவு பண்றதுக்கு காசு தடையே இல்லாம கிடைச்சிட்டு இருக்குன்னு நிம்மதியா இருந்தா, இவங்க வேற எடுத்த உடனே ஃபேக்டரி காசுல கைய வைக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. ஓகே மாம், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஓகே மாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, நான் கிளம்புறேன். அப்பா மித்து, இப்ப தாண்டி மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்கு. தேங்க்யூ சோ மச் மித்து. எனக்கு என் வைஷுவை பத்தி தெரியாதா? உன் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும்னு தாண்டி நான் கோவிலுக்கே கூட்டிட்டு வந்தேன். எப்படி ஃபீலிங் பெட்டரா? ஆமா மித்து, ரொம்ப மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்கு. சரி மித்து, டைம் ஆகுது, அம்மா வேற தேடுவாங்க, கிளம்பலாமா? வைஷு, ஐயோ நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன் பாரு. வைஷு, லக்ஷ்மிமா இந்த கோவிலுக்கு அபிஷேகம் கொடுக்கணும், அதனால கோவிலுக்கு போனீங்கன்னா டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்களே, நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன். வைஷு, நீ வெளியில வெயிட் பண்றியா? ஓகே மித்து, நீ டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். செல்வி பாட்டி வேற அவங்க போனுக்கு ஏதோ மெசேஜ் வந்துச்சு, என்ன ஏதுன்னு பார்க்க சொன்னாங்க. நான் உங்களுக்கு பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ வந்துரு, ஓகேவா? சரிடி. அத்தை, கோவில்ல கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு போலத்த. ஆமா மீனாட்சி, சரிம்மா வா உள்ள போலாம். ஐயோ அத்தை, சாமிக்கு மாலை வாங்கி கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா மீனாட்சி, நீ போய் எடுத்துட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். அந்த கூட இங்கே கொடுமா. சரி அத்தை, இந்தாங்க. கடவுளே, நீ தான் எல்லாரையும் காப்பாத்தணும். எங்க மீனாட்சி இன்னும் காணல. தேங்க் காட். பாட்டி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? அப்பா, இல்லம்மா, நான் நல்லதாம்மா இருக்கேன். ரொம்ப நன்றிம்மா. ஐயோ பரவாயில்ல பாட்டி, நீங்க நல்லா இருந்தா அதுவே போதும். இந்த ஆட்டோக்கார ஆள் நிக்கிறது கூட தெரியாம எப்படி கண்ணு மண்ணு தெரியாம வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்கான் பாருங்க. இருங்க பாட்டி, நான் உங்களுக்கு போய் தண்ணி வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? இல்லம்மா மீனாட்சி, நான் நல்லாதாம்மா இருக்கேன். ஐயோ தானே பயந்தே போயிட்டே, ஆட்டோக்காரவங்களை இடிக்க வந்தோன்னே நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேம்மா. நல்ல வேளை சாமி மாதிரி ஒரு பொண்ணு வந்து காப்பாத்துறா மீனாட்சி. ஆமாத்தே, நானும் பார்த்துட்டேன். சாமி மாதிரி வந்து உங்களை அந்த பொண்ணு தட்டு பிடிச்சி இழுத்தா. கடவுளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதான் அந்த பொண்ணு எங்கத்த? ஆமா மீனாட்சி, நானே கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேம்மா. அந்த பொண்ணு தான் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனா. ஏதோ தண்ணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காமா. பாட்டி, இந்தங்க பாட்டி, ஃபர்ஸ்ட் தண்ணி குடிங்க. ரொம்ப நன்றிமா. ஆமாமா, ரொம்ப நன்றிமா. கடவுள் மாதிரி வந்து நீதாம்மா எங்க அத்தையை காப்பாத்திருக்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா உனக்கு. ஐயோ என்ன ஆண்டி, இதுல என்ன ஆண்டி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. பாட்டியை பத்திரமா பாத்துக்கோங்க ஆண்டி. சரி பாட்டி, அப்ப நான் வரேன், நீங்க பத்திரமா இருங்க. அம்மாடி, ஒரு நிமிஷம்டா. உன் பேரு என்னடா? என் பேரு வைஷ்ணவி பாட்டி, எல்லாரும் என்ன வைஷுன்னு கூப்பிடுவாங்க. சரி பாட்டி, ஃப்ரெண்டு ரொம்ப நேரமா என்ன தேடிட்டு இருப்பா, நான் கிளம்புறேன், வரேன் ஆண்டி. சரிம்மா வைஷு. பாத்தியாம்மா மீனாட்சி, இந்த காலத்துலயும் இப்படி ஒரு பொண்ணு இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கால? ஆமாத்தே, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. அந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எதையுமே என்னால நினைச்சு பார்த்திருக்கவே முடியாதத்த. கடவுள் தான் இந்த பொண்ணு அனுப்பி உங்களை காப்பாற்ற வச்சிருப்பாரு போலத்த. ஆமாம்மா மீனாட்சி, என்ன நடந்தாலும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குமா. சரிம்மா, நேரம் ஆகுது, சாமி கும்பிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பலாமா? சரியத்த, வாங்க போலாம். வைஷு, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏண்டி வெளியில வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு நீ எங்கடி போன? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ஐயோ மித்து, அதை ஏண்டி கேக்குற? ஒரு பாட்டி ஓரமா நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க மேல ஒரு ஆட்டோக்கார ராஸ்கல் கண்ணு மண்ணு தெரியாம மோத வந்துட்டாண்டி. அதாண்டி அந்த பாட்டியை பிடிச்சி இழுத்து அவங்களுக்கு தண்ணி வாங்கிட்டு கொடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சாரி மித்து. சிச்சு, என்னடி சொல்ற? பாட்டி மேல ஆட்டோக்காரர் மோத வந்துட்டாரா? இப்போ அந்த பாட்டி எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? இல்லடி மித்து, பாட்டி நல்லா தாண்டி இருக்காங்க. தேங்க் காட். நல்ல வேலை மித்து, ஜஸ்ட் மிஸ்டி. அம்மா வைஷு, ஜஸ்ட் மிஸ்டி. கடவுள் என்ன செஞ்சாலும் அதுல ஏதாச்சும் ஒரு காரணத்தோட தாண்டி செய்வாரு. சரிடி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ஆமா மித்து, நீ சொல்றதும் சரிதான். என்ன நடந்தாலும் கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். சரி மித்து, வா போலாம், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு வேற. லக்ஷ்மிமா, தரகரா வந்துட்டு போறாரு. ஆமாண்டா மித்து, தரகர் தான் வந்துட்டு போறாரு. ஏதோ ஒரு உங்க 2 பேர் போட்டோவையும் மிஸ் பண்ணிட்டாரா, அதான் மறுபடியும் வாங்கிட்டு போறதுக்காக வந்தாரு. அது சரி, இந்த தரகருக்கு போட்டோவே ஒழுங்கா பாத்துக்க தெரியல, மிஸ் பண்ணிட்டாரு. இவரு எங்கேருந்துமா நல்ல சம்பந்தம் எடுத்துட்டு வர போறாரு? இவரை வேற நீங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா, இந்த காலத்துல யாருமா தரகரை பாக்குறா? எல்லாருமே மேட்ரிமோனியல்ல ரிஜிஸ்டர் பண்ணோமா, நல்ல மாப்பிள்ள வந்துச்சா, கல்யாணம் பண்ணி வச்சோமான்னு இருக்காங்க. நீங்க மட்டும் தாமா இன்னும் இந்த தரகரையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. பாத்தியா மித்தி, இவள மேட்ரிமோனியல்ல ரிஜிஸ்டர் பண்ணணுமா. மேட்ரிமோனியல்ல ரிஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் நடக்குதுதான், இல்லைன்னா சொல்லல. ஆனா எல்லா மாப்பிளையும் நல்ல மாப்பிளையா இருப்பாங்களா? எல்லா ஐடியுமே ஒரிஜினல் ஐடியான்னு நமக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் தரகர்கிட்ட கொடுத்துட்டு இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத வைஷு, உங்க 2 பேரையும் அம்மா நல்ல இடத்துல தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன், சரியா? என்ன லட்சுமிமா, வர வர நீங்க கல்யாணத்தை பத்தி ரொம்ப நிறைய பேசுறீங்க. போங்க லட்சுமிமா. பின்ன என்னடி, உங்க 2 பேருக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. கல்யாண வயசு வந்துட்டுனா கல்யாணத்தை பத்தி தான் பேசுவாங்க, வேற எதை பத்தி பேசுவாங்க? 2 பேருக்கும் எப்படி கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணி தானே ஆகணும்.
ஐயோ சரி சரி லக்ஷ்மி, எப்படியா இருந்தாலும் இதை பற்றி தான் இனிமேல் அடிக்கடி பேச போகிறேன். அட்லீஸ்ட் இப்போ வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் விடு. இப்போ தான் நாங்கள் 2 பேரும் ஒர்க் முடிச்சுட்டே வந்திருக்கோம், ரொம்ப டயர்டாக இருக்கும். மித்து வா நம்ம ரூமுக்கு போகலாம். மித்து மித்து என்னடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் நீ பாட்டுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க, என்னாச்சு? இல்லை வைஷு, லக்ஷ்மிமா இப்போலாம் அடிக்கடி கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டே இருக்காங்களே, அதை பற்றி தாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன். மித்து இதில் யோசிக்கிறதுக்கு என்னடி இருக்கு? என்னடி வைஷு இப்படி கேட்குற? லக்ஷ்மிமாக்கு தான் எதுவும் தெரியாது, உனக்கு நல்லா தெரியும்ல வைஷு. தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்படி கேட்டா எப்படி? என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது வைஷு. மித்து எனக்கு புரியுதுடி, இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் மித்து நடந்து முடிஞ்சதையே நினச்சி பார்த்துட்டு இருக்க போகிறேன். மித்து எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக என் மித்துவோட லைஃப்பை கலர்ஃபுல்லாக்க ஒரு ராஜகுமாரன் வருவான். அவனால் உன் லைஃப் கண்டிப்பாக மாறும், சரியா? அதனால் நீ இதை பற்றிலாம் எதையும் யோசிக்காத மித்து. தயவு செஞ்சு நடந்து முடிஞ்ச எல்லாத்தையும் மறக்க ட்ரை பண்ணிடி, ஓகேவா? நானும் எல்லாத்தையும் மறக்கணும்னு தான் வைஷு நினைக்கிறேன். மித்து நான் ஒன்று கேட்கவாடி? கேளுடி. என்ன? இல்லை மித்து, ஒருவேளை அவரை மறுபடியும் பார்த்தா என்ன மித்து பண்ணுவ? வைஷு போதும் மித்து. வைஷு உனக்கே நல்லா தெரியும், நான் இந்த உலகத்திலே பார்க்கவே வேண்டான்னு பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஆளு அவன் தானு. மறுபடியும் அவன் கண்ணு முன்னாடி வந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்டா என்ன வைஷு அர்த்தம்? எல்லாமே உனக்கு தெரியும்ல வைஷு, தெரிஞ்சுக்கிட்டே ஏன் வைஷு ஏன்? மித்து மித்து சாரிடி, அது ரொம்ப வருஷம் ஆகிட்டா, அதான்டி நீ மனசு மாறி இருப்பியோன்னு நினச்சி நான் கேட்டுட்டேன்டி, சாரிடி. இல்லை வைஷு, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் இந்த உலகத்திலே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் அவன் மட்டும்தான் வைஷு. சரி சாரிடி, நான் ஏதோ டென்ஷனில் இருந்தேனா அதான் அப்படி பேசிட்டேன். சாரி வைஷு. சரி வைஷு, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். வைஷு நீ என்ன பைத்தியமாடி? மித்துக்கு தான் அவனை பற்றி பேசினாவே பிடிக்காதுல்ல. வருஷம் இவ்வளோ ஆகிட்டு ஆனாலும் மித்து அவன் மேலே இன்னும் அதே கோபத்தோடு தான் இருக்கா. ஏன் வைஷு மறுபடியும் இன்னொரு தடவை பேசி மித்துவை நீ டென்ஷன் ஆக்காத, சரியா? கடவுளே, என் மித்துவை எப்போவும் நீ தான் ஹாப்பியாக வச்சுக்கணும். அதோட என் மித்துக்கிட்ட சொன்ன மாதிரி என் மித்துவோட லைஃப்பை கலர்ஃபுல்லாக ஆக்க சீக்கிரமாக ஒரு ராஜகுமாரனை அனுப்பி வை ப்ளீஸ். குட்டிமா நீ எங்கடி இருக்க? உன்னை இவ்வளோ வருஷம் நான் தேடாத இடம் இல்லடி. எப்போ தாண்டி என் கண்ணு முன்னாடி நீ வரப்போற? கடவுளே, எவ்வளோ சீக்கிரம் என் குட்டிமாவை என் கண்ணு முன்னாடி காட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காட்டிட்டு ப்ளீஸ். பாட்டி கொடுத்த நாள் வேற போயிட்டே இருக்கு. எனக்கு பாட்டியை பற்றி நல்லாவே தெரியும். கடவுளே, என் குட்டிமாவை எப்படியாச்சும் என் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்திட்டு ப்ளீஸ். என்னதான் வருண் பாட்டி எல்லாம் ப்ராக்டிக்கலாக சொன்னாலும் எனக்கு மட்டும் என் குட்டிமா ஏதோ எங்கேயோ இருக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு என் குட்டிமா சீக்கிரமா என்னை தேடி வரப்போறான்னு. அது மட்டும் இல்லை, இப்போலாம் அடிக்கடி ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு என் அடி மனசுல வந்துக்கிட்டே இருக்கு. ஒருவேளை என் குட்டிமா இங்கேதான் எங்கேயாச்சும் இருக்காளா? எனக்கு தான் இல்லை அது ஏதாச்சும் தப்பா தோணுதா? கடவுளே, சீக்கிரமா என் குட்டிமாவை என் கண்ணு முன்னாடி கொண்டு வர வச்சிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லை, என் குட்டிமாவை நான் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி வருண் சொல்கிற மாதிரியோ பாட்டி சொல்கிற மாதிரியோ என் குட்டிமாவுக்கு கண்டிப்பாக கல்யாணமும் ஆகியிருக்காது. அதே என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக என் குட்டிமாவை நான் தேடி கண்டுபிடிக்கிறனால ரொம்ப தூரத்தில் இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் சீக்கிரமாகவே அவளை தேடி கண்டுபிடிச்சிருவேன். குட்டிமாவை நான் மிஸ் பண்ண மாட்டேன் இந்த டைம். தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே. வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய். மித்து எப்படி இருந்த நாம இப்படி மாறிட்டோம் பாருடி. ஒரு காலத்தில் 9 மணி ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு தான் வீட்லேருந்தே கிளம்புவோம். ஆனால் இப்போலாம் பாரு 9 மணி ஆஃபீஸ்க்கு 8:45 வந்துடுறோம். கடவுளே, இப்படிலாம் நம்ம மாறுவோன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல மித்து. ஆமாடி வைஷு, இது மாதிரிலாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. சரி வைஷு, டைம் ஆகுது, உள்ள போலாமா? ஐயோ மித்து, ஃபோனை ஸ்கூட்டிலே வச்சுட்டு நினைக்கிறேன்டி. மித்து நீ போய் எங்கள் லிஃப்ட் கிட்ட வெயிட் பண்ணு, நான் போய் ஃபோன் எடுத்துட்டு வந்துடுறேன், ஓகேவா? சரிடி, நான் லிஃப்ட் கிட்ட வெயிட் பண்ணுறேன், நீ சீக்கிரம். சென்னை வந்துருவான்னு பார்த்தா வர ரொம்ப லேட் ஆகும் போல இருக்கே. சரி ஓகே, அவ சொன்ன மாதிரி லிஃப்ட் கிட்டே போய் வெயிட் பண்ணலாம். ஹலோ டே, இப்போதான் வந்தேன், வெளியில தான் வெயிட் பண்றேன். 2 மினிட்ஸ்ல உள்ள வந்துருவேன். சாரிங்க, சாரி. இட்ஸ் ஓகே. நீயா? மச்சான் 4 நிமிஷம் இருடா, கூப்பிடுறேன். அட கடவுளே, நம்ம போற கேப்ல இவங்க 2 பேரும் எங்கேருந்து தான் வந்து முட்டிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கடவுளே, ஏ வைஷு, சீக்கிரம் போய் 2 பேருக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ளார போய் தடுத்து மித்து எப்படியாச்சும் உள்ள கூப்பிட்டு போடி போ. காலையிலே ஓ முஜையா முடிச்சேன். கடவுளே, அத்தையே தாண்டி நானும் கேக்குறேன். காலம் கத்தலே பூமுதிர வந்து முடிச்சிருக்கான் பாரு. கடவுளே, ஐயோ பிரச்சனை ஆரம்பிக்க போது போல இருக்கே. மித்து டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா போலாம். மித்து. ஆமா வைஷு, கண்டவங்க தான் எப்படா சண்டை போடுறதுக்கு ஆள் கிடைக்கும் வீணா போய் சண்டை போடலாம் சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு நிறைய வேலை இருக்கு வைஷு, கிளம்பலாம் வா.
அப்பா தேங்க் காட். ஆமா மித்து வா போலாம். ச்சே, சரியான திமிர் பிடிச்சவ. என்ன சொல்லிட்டு போறா? ஏதோ நான் அவகிட்ட சண்டை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு போறா. இருடி இரு, என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ சிக்காமையா போயிடுவா, அன்னைக்கு வச்சுக்கிறேன்டி. ஐயோ சிவன் வேற கால் பண்ணிட்டே இருக்கான். ஹலோ, ஹாண்டா இதோ வந்துட்டேன் 2 மினிட்ஸ். மித்து அப்பா ஒரு நிமிஷத்துல எனக்கு உயிரே போயிட்டு தெரியுமா கடவுளே. அது எப்படி கரெக்டா 2 பேரும் முட்டிக்கிறீங்க? வைஷு எனக்கு ஒண்ணுமே புரியல. நைட்டு தாண்டி சொல்லிட்டு இருந்தேன் அவனை பார்க்காம ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு. கடவுளே மறுபடியும் அந்த கடவுள் ஏன் தான் அவனை கண்ணு முன்னாடி பார்த்து வச்சுக்கிட்டே இருக்காருன்னு தெரியலடி. ஆமா மித்து, நேற்று நைட்டு தானடி இவனை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா காலையிலேயே இவனை பார்ப்போன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை மித்து. இவன் இங்க என்ன மித்து பண்றான்? ஆமா இவன் என்னடி எப்ப பார்த்தாலும் இந்த அடிக்கிற வெயில கோட் சூட் போட்டுக்கிட்டே தெரிஞ்சிட்டு இருக்கான். எப்படிதான் இந்த வெயில இவன் போட்டுக்கிறானே தெரியல. ஆனா இவன் நம்ம ஆபீஸ் முன்னாடி என்ன மித்து பண்றான்? அதை தாண்டி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இவன் நம்ம ஆஃபீஸ் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. ஒருவேளை தெரிஞ்சவங்க யாராச்சும் இங்கே வேலைக்கெல்லாம் பார்க்குறாங்களோ இல்லைன்னா பக்கத்து கம்பெனிக்கே ஏதாச்சும் வந்திருப்பானோ என்னவோ யாருக்கு தெரியும். அவனை பற்றி பேச ஆரம்பிச்சாவே எனக்கு தலை வலிக்குதுடி. வைஷு லிஃப்ட் ஓப்பன் ஆயிடுச்சான்னு பாரு, கிளம்பலாம். மித்து சீக்கிரம் வாடி, லிஃப்ட் ஓப்பன் ஆகுது, சீக்கிரம் வா போலாம். சரிடி வா போலாம். ஸ்டாப் வர கட்டையும் லிஃப்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. கடவுளே, அந்த திமிர் பிடிச்சவளை மட்டும் பார்க்காம இருந்திருந்தோம்னா இந்நேரம் கரெக்டா லிஃப்ட்டை வந்து பிடிச்சிருந்துருக்கலாம். ஓ ஷிட், காலையிலே உன் முகத்துல வேற முடிச்சுட்டு காலையிலே ஒரே டென்ஸ்டா இருக்கு வேற. டேய் மச்சான், வாடா உனக்காக எவ்வளவு நேரமாடா எல்லாரும் வெயிட் பண்றது? என்னடா நீ முன்னவே கீழே நிக்கிறேன்னு சொன்ன, மேல வரதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? அதை ஏன்டா வரும்னு கேக்குற? காலையிலே இந்த திமிர் பிடிச்சவள பாத்துட்டேன்டா. அதான்டா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அதோட நான் வரக்காட்டியும் லிஃப்ட் வேற க்ளோஸ் ஆயிட்டு மச்சான். அதனால அகைன் லிஃப்ட் வந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுடா. சரி ஓகே, கிளைண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்களா என்ன, போலாமா? டேய் ஆதி, என்னடா சொல்ற? அந்த ஸ்கூட்டி பொண்ணையா சொல்ற? என்ன மச்சான் மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு இன்ட்ரோ கொடுக்க சொன்னா மறந்துட்டியா நீ? ஏன்னா அந்த பொண்ணு கீழே தான் நிக்கிறான்னு சொல்லியிருந்தா நான் வந்து ஒரு எட்டு பார்த்துட்டாச்சும் போயிருப்பேன். அந்த தெய்வம் யாரு அப்படிங்கறத. என்னடா நக்கலா? இல்லடா மச்சான், இது வரைக்கும் நீதான் எல்லாரையும் புலம்ப வச்சிருக்க. ஆனா பொண்ணையே ஒருத்தி புலம்ப வச்சிருக்கானா கண்டிப்பா அவ கிரேட் தானடா. அதாண்டா அவளை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னு சொன்னேன். மச்சான் எனக்கு என்னமோ நீ எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை பத்தி யோசிச்சு வேற எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணு மாதிரியே தோணுதோன்னு எனக்கு தோணுதுடா. அட ஏன்டா நீ வேற? இவள மாதிரிலாம் சின்னோர்த்திலாம் இருக்க வாய்ப்பே இல்லடா. இவளுக்கு சமம் இவ மட்டும் தான்டா. சரி மச்சான், கூல். நீ நியூ ஆபீஸ்க்கு வரேன்னு தெரிஞ்சோன்னே நிறைய பேர் உன்னை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. போலாமா? அதோட கிளைண்ட்ஸ் வேற எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உனக்காக தான். சீக்கிரம் வாடா போலாம். ஆமா மச்சான், நியூ பிரான்ச் நல்லா தான் இருக்குடா. ஆனா இவ டென்ஷன்ல வந்ததுனால சரியா எதையுமே நோட் பண்ணல மச்சான். மீட்டிங் முடிச்சுட்டு தான் மச்சான் எல்லாத்தையும் பார்க்கணும். பட் ஓவரால் நல்லா தான் மச்சான் இருக்கு நியூ பிரான்ச். டேய் மச்சான் ஆதி, அப்போ நியூ பிரான்ச்சை நீயே டேக் கேர் பண்ணிக்கோ. ஏன் பழைய பிரான்ச்சுக்கு நானும் அச்சனும் பழைய மாதிரி போயிடுறோம். டேய் வருண், ஆல்ரெடி சொன்னது தான்டா. இந்த நியூ பிரான்ச்சுக்கு எனக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அப்பதான் மச்சான் நான் வருவேன். அது வரைக்கும் கண்டிப்பா நீயும் அர்ஜுன் தாண்டா இந்த ஆபீஸை பாத்துக்கணும். இன்னைக்கு கூட நியூ பிரான்ச்ல கிளைண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொன்னதுனாலதான் மச்சான் வந்தேன். இல்லைன்னா இன்னைக்கும் நான் இந்த ஆபீஸ்க்கு வந்திருக்க மாட்டேன்டா. சரி நீ ஒரு முடிவு பண்ணா யாராச்சும் மாத்த முடியுமா என்ன? நீ ஏன் மாத்திக்கிட்டாதான் உண்டு. சரி மச்சான், எல்லாரும் வெயிட் பண்றாங்க, போலாமா? மித்து நம்ம லிஃப்ட் க்ளோஸ் பண்ணும்போது யாரோ ஒருத்தவங்க ஸ்டாப்னு கத்துனாங்கல்ல, அது அந்த கார் பார்ட்டி மாதிரியே இருந்துச்சுடி. எனக்கும் அவன் வாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவன் எதுக்கு வைஷு இங்க வரப்போறான்? சப்பா வைஷு காலையிலே அவனை பத்தி பேசாதடி, எனக்கு டென்ஷன் ஆகுது. சரி மித்து, கூல். அவனை பத்தி பேசல. என்னடி இந்த மொட்டை மேனேஜர் நம்ம எப்போலாம் லேட்டா வரமோ அப்போல்லாம் செக்யூரிட்டி மாதிரி வெளியிலே நிப்பாரு. இப்போ என்னடானா நம்ம சீக்கிரமா வந்திருக்கோம், இன்னைக்கு அந்தாலும் காணும். எங்க போனா? நம்ம டீல் சூர்யா கூட காணுமே. வைஷு சூர்யா நேத்தியே சொல்லிட்டு இருந்தார்ல இந்த ஆஃபீஸோட சிஇஓ நாளைக்கு மீட்டிங்காக வரான்னு. ஐ திங்க் அந்த மொட்டை மண்டை அங்கே தாண்டி போயிருப்பாரு. எது எப்படியோ நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்டி. அட ஆமால, டிஎல் சூர்யா கூட இன்னைக்கு தான் சிஇஓ இந்த கம்பெனியை விசிட் பண்ண வரதா சொல்லியிருந்தார்ல. எனக்கு என்னமோ இந்த மொட்டை மண்டைய மேனேஜர் சிஇஓவை காக்கா பிடிக்க போயிருப்பாரோன்னு தோணுதுடி. ஆமா வைஷு, இந்த மொட்டை மண்டை எனக்கு வேற வேலையே இல்லை. ஆஃபீஸ்க்கு புதுசா யார் வந்தாலும் உடனே காக்கா பிடிச்சிக்கிறது. அதுல இந்த புது சிஇஓ மட்டும் என்ன விதி விலக்கா என்ன? சரி வைஷு, டைம் ஆகுது, போலாம் வா. வைஷு என்னடி இங்கே நிக்கிற? சீக்கிரம் வாடி போலாம். மதர் சொன்னது மறந்துட்டே என்ன? இன்னைக்கு தேவ் சார் ஹோம்க்கு வரேன்னு சொல்லியிருக்காரா. நம்ம சீக்கிரம் போனாதான் அவரை பார்க்க முடியும். சீக்கிரம் வா. போறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அங்க பாருங்க மேடம், உங்களோட ஃபாலோவர் பிரவீன் வந்துட்டு இருக்காரு. என்னது பிரவீனா? வைஷு என்னடி பிரவீன் வரான்னு சொல்லிட்டு நீ பாடி இங்கே நிக்கிற? சீக்கிரம் வா வைஷு, போலாம் வா. என்னது போலாமாவா? அடியே அன்னைக்கு நானும் இப்படி தானடி உங்ககிட்ட வெங்கி வரும்போது போயிடலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கெஞ்சின கதர்ன. நீ கேட்டியா? இல்லையில மொவலே, இன்னைக்கு நீ கண்டிப்பா பிரவீன் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க தாண்டி போற. வைஷு ப்ளீஸ் டி போலாண்டி. வெங்கியாச்சும் சொன்னா கேப்பாண்டி, ஆனா அந்த பிரவீன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாண்டி. ப்ளீஸ் வைஷு போலாம் வா. சாரிடி, நீ சொல்ற மாதிரி வெங்கியாச்சும் சொன்னா கேட்டுப்பாரு. ஆனா இந்த பிரவீன் சொன்னா சுத்தமா கேட்கவே மாட்டான். நானும் சும்மா உன்னிட்ட சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு போலாம் தான் நினைச்சேன்டி. ஆனா அந்த பிரவீன் வந்துட்டாண்டி. இருடி உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் இரு. ஹாய் மித்து. பிரவீன் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது என்ன மித்துன்னு கூப்பிடாதன்னு? கால் மீ அஸ் மித்ரா, ஓகே? ஓகே கூல் மித்து.
மித்ரா போதுமா? பாரு பிரவீன், நான் அர்ஜென்ட்டா கிளம்பணும். உங்ககிட்ட வெட்டியா நின்று பேசல, எனக்கு சுத்தமா டைம் இல்ல. வழிய விடு, நாங்க கிளம்புறோம். டே ஆதி சூப்பர்டா, அந்த வேலை எப்படியோ நல்லபடியா முடிச்சு கொடுத்துடா. சூப்பர் ஆதி, சரியா சொன்னடா அர்ஜுன். டே ஆதி ரியலி சூப்பர்டா மச்சான். எப்படியோ கிளைண்ட்ஸ் அப்படி எப்படி பேசி இந்த ப்ராஜெக்ட நமக்கே ஓகே பண்ண வச்சிட்ட. டே ஆதி பேசாம நீயே இந்த நியூ பிரான்ச்சை டேக் கேர் பண்ணிக்கலாம்லடா. என்ன மச்சான்? டே ஆதி வருண் சொல்ற மாதிரி தான் எனக்கும் தோணுதுடா. பேசாம நீயே இந்த நியூ பிரான்ச்சை டேக் கேர் பண்ணிக்கடா. டே அர்ஜுன் என்னடா நீயும் இதே சொல்லிக்கிட்டு இருக்க? அதான் நான் சொன்னேனேடா, எனக்கு எப்போ இந்த பிரான்ச்சுக்கு வரணும்னு தோணுதோ அப்ப கண்டிப்பா வருவேன்னு. நீங்க எதிர்பார்க்காத டைம்ல நான் கண்டிப்பா வருவேன். ஓகேவா? சரிடா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. அந்த பிரான்ச்சை வேற நான் போய் பார்க்கணும். சரி நான் கிளம்புறேன். டேய் அர்ஜுன் விடுடா, அவனை பத்தி தான் நமக்கு நல்லாவே தெரியுமே. அவனுக்கா இந்த பிரான்ச்சுக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்பவே வரட்டும். சரி மச்சான், அட்லீஸ்ட் ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாமே வாயேன். ஐயோ, உனக்கு புரியுதா இல்லையா? எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்றது? ஏன் தான் இப்படி புரிஞ்சுக்காம என்ன டார்ச்சர் பண்றேனே தெரியல. டேய் மச்சான், உங்ககிட்ட தான் கேக்குறேன். டேய் இது அந்த திமிர் பிடிச்சவ வாய்ஸ் மாதிரியே இருக்கு. டேய் வருண், ஒன் செகண்ட்ரா. ஒரு தடவை சொன்னா கேட்கவே மாட்டல. உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு? கன்ஃபார்ம் இது அவ வாய்ஸே தான். அப்போ அவ இங்கதான் இருக்காளா? ஆனா அவ இங்க என்ன பண்றா? டேய் ஆதி, டேய் எங்கடா போற? டேய் நில்லுடா. உஃப், டேய் அர்ஜுன் என்னடா இவன் பாட்டுக்கு ஒன் செகண்ட் சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம போயிட்டு இருக்கா. அதான்டா வருண், எனக்கு ஒண்ணும் புரியல. சரி வா, என்னன்னு போய் பார்க்கலாம். ஐயோ ப்ளீஸ் பிரவீன், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஓகே, எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல பிரவீன். உங்ககிட்ட எத்தனை தடவை தான் நான் சொல்றது? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க? மித்ரா கூல் மித்ரா, நீயும் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு ப்ளீஸ். மித்ரா எனக்கு சீக்கிரமா நீ நல்ல பதிலா சொல்லு. பாரு பிரவீன், நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுவா தான் இருக்கும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல பிரவீன். ப்ளீஸ் பிரவீன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இவ இங்கயா? ஆனா இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓ ஷிட், இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? சரி கூல். கண்டிப்பா ஒரு நாள் நீ எல்லாவ புரிஞ்சுப்ப மித்ரா. ஓகே மித்ரா, பாய், நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு கிளம்பு பிரவீன். அப்பா கிளம்பிட்டானா? டார்ச்சர். மித்து சாரி டி, அந்த பிரவீன் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணவான்னு நான் நினைக்கலடி. சாரி மித்து. இட்ஸ் ஓகே வைஷு, வா கிளம்பலாம். எனக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. இவ எல்லார்கிட்டையும் இப்படிதான் திமிருத்தனமா நடந்துப்பா போல. என்கிட்ட மட்டும் தான் இப்படி திமிருத்தனமா பேசுவான்னு நினைச்சேன். ஆனா இவ எல்லார்கிட்டயுமே இப்படிதான் பிஹேவ் பண்ணுவா போல. திமிரு உடம்பு ஃபுல்லா திமிரு. ஆனா இவ என் ஆபீஸ்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்பா டே ஆதி, என்னடாச்சு உனக்கு? ஏன்டா நாங்க பாட்டு கூப்பிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு அவ்வளவு ஸ்பீடா ஓடி வந்துட்ட. என்னடாச்சு? அர்ஜுன் வருண் அங்க 2 பொண்ணுங்க போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் யாரு? டே ஆதி, அவங்க 2 பேரும் நம்ம ஸ்டாஃப்ஸ்டா. ஏன்டா? வாட்? அவங்க 2 பேரும் நம்ம ஸ்டாஃப்ஸா? ஆமா, ஏன்டா? டே அர்ஜுன், அப்போ அந்த லாவெண்டர் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காளே அந்த பொண்ணு? லாவெண்டர் கலர் ட்ரெஸ் மித்ரா, அவங்களும் நம்ம ஸ்டாஃப் தான். ஏன்டா? வாட்? அந்த பொண்ணும் நம்ம ஸ்டாஃபா? டேய் ஆதி, என்னடாச்சு? அதான் அவன் தெளிவா சொல்றானேடா, 2 பொண்ணுமே நம்ம ஸ்டாஃப் தானே. மச்சான், அந்த மித்ரா இருக்காங்களடா, அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்ரா, செம்ம ஸ்மார்ட் தெரியுமா. ஒர்க்ல எல்லாம் அவ்வளவு சூப்பரா ஒர்க் பாக்குறாங்கடா. ஆமாண்டா ஆதி, வருண் சொல்ற மாதிரி மித்ரா ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் ஒர்க்லயும் ரொம்ப ஸ்மார்ட்ரா. ஏன்டா ஆதி, என்னாச்சு? நத்திங் டா அர்ஜுன். சரி ஓகேடா, நான் கிளம்புறேன். சரி மச்சான், நீ கிளம்புடா. டே அர்ஜுன் வாடா போலாம். மித்ரா அப்போ இவ ஏன் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாளா? வாடி மொபைலே வா, இந்த ஆதி கிட்டையவா நீ வச்சுக்கிட்ட. வாடி வா, இந்த ஆதி யாருங்கிறத நாளையில இருந்து உனக்கு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பா பாத்திருப்பீங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்க அடுத்த எபிசோட்ல பாக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.